அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று புதினம் தெரியுமோ என்ற உதயன் பச்சையின் விடயம் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், புதினத்துக்குள் செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். புதினம் தெரியுமோ, புதினம் தெரியுமோ, கண்ணால காணுறதும் போய், காதால கேட்கிறதும் போய், தீர விசாரித்து அறைகிறது அண்மை என்று சொல்லுவினான். போயா நாளில் வெல்வெடுத்துறையில் நடந்த ஒரு சம்பவத்திலையும் இப்படி தீர விசாரிக்காதாலேயும் ஒரு விஷயம் ஒழுங்காய் சொல்லப்படாதாலேயும் குழப்பம் ஒன்று நடந்திருக்கு. பருத்தித்துறையில் இருந்து பொன்னாள வரைக்கும் போகிற கடற்கரை ரோட் திருத்தப்படாமல் கனகாலமாக இழுபட்டு கொண்டே வந்தது. பொன்னாளையில் இருந்து வெல்வெட்டுத்துறை சந்தி வரைக்கும் அநேகமான இடங்களில் காப்பெட் போடப்பட்டாலும் சில இடங்களில் தான் அந்த வேலையை தொடங்கி இருக்கிறான். ஆனால் வெல்வெட்டுத்துறை சந்தியில் இருந்து பருத்தித்துறை முனை வரைக்குமான ரோட்டை திருத்திர அசுமாத்தம் ஒன்றையும் காணையில் கண்டு அங்கத்த ஜனத்துக்கு கடும் கோபம். அந்த கடற்கரை ரோட்டால் போய் வாரதென்றால் வாகனங்களின் நட்டெல்லாம் கலண்டு கீழே விழுகிற அளவுக்கு ஒரே குண்டும் குழியுந்தான். வெல்வெட்டுத்துறையில் இருந்து பொன்னாளைக்கு போகிற பக்கத்தை திருத்தி கொண்டு பருத்தித்துறைக்கு வார பக்கத்தை திரும்பியும் காட்டி ஜனத்துக்கு கோபம் வரத்தானே செய்யும். அதோட ஒரு ரோட்டிலேயே இப்படி பாகுபாடு கண்டால் ஆத்திரம் இன்னும் கூடத்தான் செய்யும். இனியும் பொறுமையாக இருந்தால் ஒன்றும் நடக்காதுண்டு அங்கத்த ஜனங்கள் ரோட்டை முழுசா போட்டுத்தர சொல்லி போராட்டமும் நடத்தினவை. இதெல்லாம் நடந்த பிறகு போயா தினத்தண்டு கச்சேரியில் கட்டுப்பணம் கட்ட போய் மூக்குடை வட்ட அதே வேகத்தோட கடற்தொழில் அமைச்சரும் திசை காட்டி எம்பி மேரும் தங்கட வண்டிலை வெல்வெடுத்துறை பக்கமாக தான் திருப்பினவை. அவையோட ஆளுநர் GA எண்டு அதிகாரிகள் பரிவாரங்களும் போனவ. வெல்வெடுத்துறை சந்தையில் சோடிச்சு வச்சிருந்த மேடையில் அமைச்சர் ஏறி வீதி புனரமைப்பின்ற ஆரம்ப விழா கண்டு முக்கால் மணித்தியாலமாக ஏதேதோ சொல்லி கொண்டிருந்தார். சனத்துக்கோ கடுப்பிலும் கடுப்பு. அதை அங்கே நின்ற ஒருத்தர் நேரடியாக அமைச்சரை பார்த்து கேட்டும் போட்டார். ஏற்கனவே போடப்பட்ட ரோட்டுக்கு ஏன் திரும்ப ஆரம்ப விழா வைக்கிறீர்கள்? உள்ளூராட்சி எலெக்ஷனில் ஓட்டு எடுக்கத்தானே ஏற்கனவே போட்டு கொண்டிருக்கிற ரோட்டை நீங்கள் போட்ட மாதிரி காட்டி ஓட் கேட்கத்தானே இப்படி ஒரு விழாவை தடல் புடலா செய்கிறீர்கள் என்று கேட்க அமைச்சருக்கு என்ன சொல்லுறதென்றே தெரியாமல் போட்டுது. பிறகு இன்னொரு இளமையான MP தான் அவரை தன்ற வாகனத்தில் ஏற்றி சமாதானப்படுத்தினார். அதுக்கு பிறகு மேடையில் முழங்கலாம் என்று வந்தவையெல்லாம் அங்கே இருந்து தப்பினால் காணுமென்று தலைதறிக்க ஓடிட்டினான். ஆனால் இதில் இன்னொரு பக்கமும் இருக்கு. உண்மையில் சனம் அப்படி சத்தம் போட்டதிலையும் பிழை இருக்கு. அந்த ரோட்டு இவ்வளவு நாளும் போடப்படாமல் இருந்ததுக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப போடப்பட ஒழிக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. அதுகள் எல்லாம் என்னென்று பற்றி நாளை சொல்லும். நன்றி. பச்சி உதயன்.